கல்லூரியில் நடந்த படுகொலையை கல்வித்துறை அமைச்சர் எவ்வளவு முட்டு கொடுக்குறாரு பாருங்க. இருதரப்பு மாணவர்களிடையே இருதரப்பில் நடந்த மோதலாம். அதனால தான் அமுதனோட அம்மா நல்லா சொல்லியிருக்காங்க, விளக்கமாத்த வச்சு அடிக்கிறாத அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஏங்க 10 பேர்த்துக்கு 10 பேர் சண்டை போட்டாங்கன்னா இருதரப்பு மோதல்னு சொல்லலாம். 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடித்து கொள்றதுக்கு பேர் இருதரப்பு மோதலா? அந்த பயர் தப்பு செய்யலை, தப்பு செஞ்சவங்கள காட்டி கொடுத்துருக்கான். இங்கே போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க, இங்கே விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி அடித்து கொண்டியன்னா நாளை பின்னா யாராவது எந்த கல்லூரியிலையாவது காட்டி கொடுப்பானா சொல்லுவாங்களா? காவல்துறை இந்த வேலையை செய்யலாமா? ஒரு மாணவர் கொடுத்துருக்காருன்னா அந்த பேரை குறிப்பிடலாமா? யார் கொடுத்தேன்னு எப்படி? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அந்த கல்லூரியில் போதைப் பொருள் விற்றவனுக்கும் காவல்துறைக்கும் உடந்தை இருக்குது, அதானே எதார்த்தம்? அங்கே காவல்துறையில் கொடுத்தது எப்படி போகும்? ஏன் இங்கே கல்லூரிகளில் நடந்தது எல்லாத்துக்குமே காவல்துறைக்கு தெரியும்ல. அப்போ என்னென்னா நீங்கள் பிடிச்சி கொண்டு போனீங்கன்னா அதை கொண்டு வச்சு கல்லூரியில் 20 பேர் செஞ்சு அடித்து சித்திரதை பண்ணி கொண்டுருக்க. இதெல்லாம் என்ன? இன்றைக்கி விஜய்க்கு ஒரு மயம் இருக்க, அவரை விட்டுட்டு அவர் தெரியுது, அது வேறு. ஒரு மயனை தான் மயனை கல்வித்துறைக்கு ஒரு அமைச்சருக்கு ஒரு மயன் இருந்து இந்த வயசில் அடித்து வேதனைப்படுத்துன்னு சொல்லுவாரா? இருதரப்பு நடந்த மோதலும் பாரு. அந்த அம்மா கேட்குற கேள்விக்கு மற்றவனால நாக்கை பிடுங்கி சேர்த்துருப்பான். இப்படி ஒரு அமைச்சர், வெக்கங்கட்ட அமைச்சர், எதுக்கு பேசினால் காவல்துறை சம்மந்தப்பட்டதுக்கு பேசினால் பள்ளித்துறை எழுந்திரிச்சு பேசுவார், பல்வித்துறைக்கு சம்மந்தம் போட்டால் விவசாயத்துறை அமைச்சர் எழுந்திரிச்சு பேசுவார். இப்படி மாற்றி மாற்றி, ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வச்சுருப்பாங்க போல், நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, அப்படியே இதை கேட்டால் அதை பேசு. ஏன்னா அதுக்குள்ளே யோசிச்சுக்கிறலாம்ல எதையாச்சும். இப்படி ஒரு சட்டமன்றம் தமிழ்நாட்டின் வெக்கக்கேடு. ஒரு மாணவரை அடித்து கொண்டிருக்கான், அதை பற்றி பேசலை, எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு. அதுக்கு நீங்கள் எப்படி இதுன்னா அதுக்கு உள்ள முதலமைச்சர் காவல்துறை இன்றைக்கி யாருக்கு கீழே இருக்குது? இந்த தற்கொலை முதல்வருக்கு கீழே தானே இருக்குது. அதனால தானே தற்கொலை முதல்வர்னு சொல்கிறோம். என்ன நடந்தாலும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ எதுக்குப்பா வீட்டிலே இருந்துடலாமேப்பா? எதுக்கு நீ 6 மணி நேரம் இங்கே வந்துருக்க? பேசாமல் வீட்டிலே உட்காந்துரு. உங்களுக்கு சிரமப்பட்டு எல்லோரும் வம்படியாக பிடிச்சி யாரும் உட்கார வைக்கல. உங்களுக்கு 120 இடம் கொடுக்கவும் இல்லை, 118க்கு மேலே கொடுக்கவும் இல்லை. மைனாரிட்டி அரசு தான். முடிஞ்சால் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள், இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு வீட்டிலே படுத்துக்குங்க. உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி கொடியேற்றுற நாளுக்கு யாரை வச்சு கொடியேற்றுற? அந்த அம்மாவுடைய நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு போங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. வெளியே வந்தீங்கன்னாத்தே யாரை கேட்குறாங்க? என்னங்க கட்டின பொண்டாட்டியை விட்டுவிட்டு இன்னொரம்மா ஓட்டு போட்டாரா சாத்தி அப்படின்னு அந்த பாட்டை போட்டலாம். வேதனையாக இருக்குது. தமிழக நாடு சாபக்கேடு. இப்படி ஒரு முதலமைச்சர், தற்கொலை முதலமைச்சர் எதுக்கும் வாய் திறக்க மாட்டார். இங்கே படுகொலையாக நடக்குது. நல்லது பண்ண அதை காட்டி கொடுத்ததை அடித்து கொண்டு விட்டு அந்த 20 பேருக்கு முட்டு கொடுத்துக்கு நிற்கிறீன்னா நீ என்னத்தை? 20 பேர்த்தில் 4 பேர்த்தை முடிச்சுக்க, மீ 16 பேர் யாருக்கு வேண்டியவன்? எதனால் கைது பண்ணலை? கேள்வி வருமா வராதா? இதை பற்றி இப்போ பேசக்கூடாது. சபாநாயகர் பேச முடியும், திங்கக்கிழமைக்கு மேலே பேசிக்கலாம். ஏன்னா அவங்க யோசித்து சொல்லுவாங்க, இப்படி ஒரு சபாநாயகர், இப்படி ஒரு அமைச்சர், இப்படி ஒரு முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துருக்கே முடியாது. தமிழ்நாட்டில் என்னென்ன, இந்திய வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை, தற்கொலை அமைச்சர்களை தமிழ்நாட்டின் சாபக்கே